ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சாய் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரீரங்கம் டெம்பிள் புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 நீட்ட மிளகாய், கொஞ்சமா பெருங்காயம். எல்லாமே 1 ஸ்பூன் தான் எடுக்கணும். தோல் உரிச்சு நிலக்கடலை பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல நான் பிளேட்ல காமிச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்ச நிலக்கடலை பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட 1 நீட்ட மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃப்ரை ஆனதும் புளி கரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே பேன்ல ஊத்திக்கிறேன் பாருங்க. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி ஆகணும். கிரேவி மாதிரி ஆனாதான் புளியோதரை கோவில் டேஸ்ட்டுக்கு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பவுடரை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும். அதோட கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சுட சுட சாதம் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டி ஆற வச்சிருக்கேன். இப்ப சாதம் கிளற ஸ்டார்ட் பண்ணிரலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் புளியோதரை மிக்ஸை எடுத்து சாதம்ல ஆட் பண்ணி கிளறுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புளியோதரை ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம ஜெய்சாய் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லாஸ்ட்ல மை சன் டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய். இன்னைக்கு நம்ம புளியோதரை ரெசிபிலாம் பார்க்க போறோம். இங்க பாருங்க, புளியோதரை அப்படி இருக்குது. புளியோதரையை பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.